வணக்கம். போன காணொலியில் நான் சொன்னேன் என்ன மாதிரின்னா யூகேக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வாரத்துக்கு யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டி வந்து ப்ரொமோஷன் பண்ணுது. பண்ணி அங்கே இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனியோட டைப் வச்சு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு அங்கே இருக்கிற ஆக்கள் இங்கே அனுப்பி விடுறாங்க. தமிழாக்கள் வந்து அங்கே இருக்கிற ஆக்கள் வந்து இங்கே அனுப்பி விடுறாங்க. இங்கே வந்து நிறைய பேர் கஷ்டப்படினோம்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து ஸ்கேம்ஸில் மாட்டுப்படுற வீதம் குறைஞ்சி போச்சு. என்னென்னா மக்களுக்கு வந்து எங்களை ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் தேடுறது மற்றது கொஞ்சம் அலசி ஆராயிற விஷயம் வந்து தெரிஞ்சு கொண்டுட்டு என்ன சொல்லிருந்தேன். ஆனால் அண்மை காலங்களில் ஒரு யூடியூப்பில் ஒரு காணொலி ஒன்றை பார்க்குறேன். காணொலியோட விஷயம் ஒன்று சொல்லியிருக்கணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் இல்லை 65 லட்சத்தை முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு பெண் ஒரு மாணவியரால் வந்து யூகேக்கு படிக்க வரணும்னு சொல்லி இழந்திருக்கிறார். அப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் வந்து சில பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வந்து ஒரு ட்ரீம், ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்கும். அது என்னென்னா ஒரு புது உலகத்தை பார்க்கணும், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ஒன்றை வாழணுமன்றதுல பல இல்லை. அதுக்கு தேர்ந்தெடுக்கிற பாதையில் வர சிக்கல்கள் பிரச்சனைகளை புரிஞ்சு கொண்டு தான் அந்த பாதைக்கு நாங்கள் போகணும். சிட்டிக்கு வர போகிறோம்னா என்ன ப்ரொசீஜர் இருக்குது என்றதான் நான் நினச்சேன் எல்லாருக்கும் தெரிய மாட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதுன்ற உண்மைத்தன்மை வந்து தெரியாமலே இருக்கு. அந்த மாணவியை வந்து எப்படி ஏமாத்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஃபாரின்ல ரெஜிஸ்டர் ஆகி ஃபாரின் நம்பர்ல இருக்கிற ஒரு கம்பெனி, ஃபாரின் வாட்ஸ்அப்ல தான் நான் கான்டாக்ட் பண்ணிருக்கேன். அதுல இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இவே அணுகி இருக்கு. டிஜிட்டல் டேட்டா அங்கேருந்து லீக் ஆச்சோ தெரியல, ஏதோ ஒன்றில் அணுகி இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போ இன்ஸ்டாகிராமில் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வரும் ஒரு ஆட் உண்டு. உங்களுக்கு யூகே வர்றதுக்கு ஆசையா, நாங்கள் உங்களை 100% சக்ஸஸ் ரேட்டோட உங்களை அனுப்பி வைப்போம். 100% சக்ஸஸ் ரேட்டோட அனுப்பி வைக்கிறேன். வெளிநாட்டுக்கு வெளிக்கிறேன்டா இந்த 100% சக்ஸஸ் ரேட் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டாக்குமெண்டேஷன்லையும் மெயினாக காசுலேயும் தான் இருக்கு. அதை தாண்டி வேறொரு விஷயமே இதில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு காசு இருந்தால் நீங்கள் படிக்க வரலாம். அதான் யூகே இந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட. அப்போ அந்த ஏஜென்சி இந்த மாணவியானகி சொல்லியிருக்கணும், இப்படி உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் ஈஸியாக அட்மிஷன் எடுத்து தருவோம். அந்த விசா ப்ராசஸ் அட்மிஷன் எடுத்து தந்தால் நீங்கள் வந்து இலகுவாக அவங்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கு சிலதுக்கு விட சொல்லிட்டீங்களா அந்த யூனிவர்சிட்டி உங்களை எடுத்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அந்த கோர்ஸை வச்சு நீங்கள் விசா அப்ளை பண்ணலாம். விசா அப்ளை பண்ணால் உங்களுக்கு விசா ஈஸியாக கிடைச்சிடும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இதை தாண்டி நீங்கள் வேறு ஒன்றுமே யோசிக்க தேவையில்லைன்னு அந்த ஏஜென்சி அவட்ட சொல்லியிருக்கு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கேன்டா, நீங்கள் ஏஜென்சிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் நீங்கள் கட்டணும். ஏனெண்டா உங்களுக்கு தெரியும், ஊரில் இருக்கிறாங்க நிறைய பேர்கிட்ட வந்து காசு பிரச்சனை இருக்கு, இல்லை எல்லார்டையுமே இருக்கு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு. லோன்ஸ் எடுக்கலாம், ஸ்டூடெண்ட் லோன்ஸ் எடுக்கலாம், அப்படியே அம்மாக்களை வச்சு அப்பாக்களை வச்சோ லோன் எடுக்கலாம், கம்பெனி லோன் எடுக்கலாம், இல்லாட்டி ஹவுஸ் லோன் எடுக்கலாம். அப்படி இல்லைண்டா வந்து தெரிஞ்சாக்கிட்டே யார்கிட்டயே காசை வாங்கி ஒரு மாதம் போட்டு காட்டிட்டு திருப்பி கொடுத்துடலாம். ஆனால் இந்த விஷயம் இருக்கு. எதண்டா ஏஜென்சி சொல்லுவாங்க, தாங்கள் காசு போட்டு காட்டுறோம், அதுக்கு குறைஞ்சதா நீங்கள் ஒரு ப்ராசஸிங் ஃபீயோட சேர்த்து ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு தந்தீங்களா நாங்கள் போட்டு காட்டிடுவோம். இந்த 10 லட்சம்ன்றது வந்து திருப்பி கிடைக்க போகிற காசு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறீங்களா, அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல் நடந்துச்சுண்டா ஜென்யூனா அப்ளை பண்ணி ஏதாவது சிக்கல் நடந்துச்சுன்னா உங்களுக்குரிய நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அவ்வளோ காசு வந்து ரீஃபண்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் இப்போ பே பண்ண போகிறது ஒரு காசு தான். மெயினாக யூனிவர்சிட்டிக்குரிய ஒரு மெயின் காசு. அது வந்து அட்மிஷன் ஃபீ அரௌண்ட் வந்து ஹாஃப் பேமெண்ட் பண்ணணும். மினிமம் 5000 to 7000 வரைக்கும் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஹாஃப் பேமெண்ட் பண்ணிங்களா விசா சக்ஸஸ் ரேட் வந்து ஹை. ஹாஃப் பேமெண்ட் பண்ண இல்லைண்டா விசா சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் லோ. இது மெயின் விஷயம். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த மாணவிக்கு வந்து இப்படி சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இவன் நம்பிட்டு என்ன செய்யறான்டா, ஓகே நான் உள்ள ஃபுல்லாக நம்பிக்கை வச்சு காசை கட்டுறேன்னு சொல்லி முதல் தவணை கட்டணமா 15 லட்சத்தை கொடுத்துருக்குறேன் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி 1 வீக்கால டாக்குமெண்டேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்.
அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஜாயின் அக்கௌண்ட் அது ஒரு அக்கௌண்ட்டில் காசு போட்டு காட்டணும். அப்போ நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை வந்து யூனிவர்சிட்டி கேஷ் இஷ்யூ பண்ணிட்டேன்டா கோர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டேன்டா கண்டிஷனல் கேஷ் சில பேர் கேஷ் வந்து சில நேரம் கொடுப்பாங்க. இப்போ காசு இல்லாட்டி காசை போட்டு காட்டிட்டு நீங்கள் வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணலாம்ண்டு. அப்போ அதை இஷ்யூ பண்ணிட்டேன்டா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் காசை போட்டு 1 மந்த்துக்கு காட்டுவோம். நீங்கள் யோசிக்காதீங்க, அதுக்குரிய காசை நீங்கள் ஏற்கனவே பே பண்ணிட்டீங்க. ஸோ அதை பற்றி worry பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று தான் மிச்சம் இருக்குது. நீங்கள் யூகேல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு வந்து அட்மிஷன் காசை பே பண்ணணும்.